இதுல வந்து ஒரு தேரோட்டி ஆட்டம் பகவான் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சேவகனா இருக்கிறார். நம்முடைய பரம்பொரு சில பிரபுபாத் பாகிஸ்தான் அவங்களுடைய பிறந்த நாள்ல கூட சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் முழுமையில உட்காந்துருந்தாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது குருனா யார் அப்படின்னு கேட்டாங்க. சில பிரபுபாத சொன்னாங்க, அவர் வந்து சீடர்களுக்கு தோன்றார் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இது இங்க வந்து பகவானே வந்து அது நமக்கு நடைமுறையில காட்டுறார். தெருவுட்டிங்கிறது அவங்கள அங்க போன்னு சொல்லி நாம ஒரு டிரைவர் தானே, அங்கங்க நம்ம ஆர்டர் பண்ணணும், உத்தரவு போடணும். நேற்று விரதம் இருந்தோம், ஏகாதசி விரதம். விரதம் அப்படிங்கிறது, ரதம்ங்கிறது ஒரு வாகனம், தேர் இல்ல வாகனம் அப்படின்னு சொல்லலாம். ரதம் ரதம் மனோரதம் அப்படின்னு சொல்றோம். மனசு வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு வண்டியை வந்து இழுத்துட்டே போகுது. நம்முடைய உடல்ங்கிற தேரை வந்து, அதாவது உள்ள டிரைவர் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு எந்திரத்தை, ஒரு வாகனத்தை செலுத்துறவனாக நான் உள்ள இருந்து செலுத்துறேன். நான் இருந்தா அந்த வாகனம் ஓடும், இல்லாட்டி நீ இருப்ப ஆனா வண்டி நகராது. அதான் அதோட அர்த்தம். அப்போ அங்க ஜீவனாக இவரு அர்ஜுனன் இருக்கான். நமக்கும் இந்த வண்டியில உள்ள நாம இருக்கிறோம். பரமாத்மா இதை செலுத்துறார். ஆனா அர்ஜுனன் கட்டளைக்கு ஏற்ப அங்க பகவான் செயல்பட, ஜீவனுடைய ஆசைகளுக்கு தக்க பரமாத்மா அந்த வண்டியை ஓட்ட வேண்டியது. அதுதான் பிரச்சனை. ஜீவனுக்கு விதவிதமா ஆசைகள் இருக்கு. சினிமாவுக்கு போகலான்னா அந்த பாதைக்கு போ அப்படின்னு ஓட்டுநர்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்றான். அப்ப அந்த பாதைக்கு அவன் போறான், எப்படி போறான். அவன் வந்து எஜமான் அப்படிங்கிறது தெரியல. அவரும் வந்து அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு, சரி நம்ம இப்ப பிள்ளை தானே, நமக்கு உள்ளவன் தானே அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு அந்தந்த திசைகளுக்கு வாகனத்தை செலுத்துறார். அதனாலதான் இந்த மனோரதம் வந்து மனக்குதிரை அப்படின்னு சொல்றான். மனோரதம் இது வந்து யாரு பேசையும் கேட்காம இருக்கு. பகவானுக்கு அது உத்தரவு போடுது. அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அங்க போகலாம், அங்க போகலாம், என் இஷ்டத்துக்கு தான் பகவான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடுறாங்க ஜீவர்கள். இப்படி வாழ்க்கை பூரா போறவங்கள மாசத்துல ஒரு ரெண்டு நாளா வந்து அந்த போக்க கட் பண்ணிட்டு பூஜை அறையை நோக்கி, சன்னதியை நோக்கி மனச கொண்டு போவோம். அந்த ரதத்தை இந்த பக்கமா திருப்புவோம். ஏன்னா அது வந்து நானா இருக்கிறேன் அப்படிங்கிற இதேன விரதங்கள்ல ராணி ஏகாதசி. அந்த ஏகாதசி விரதங்கிறது நான் தான் அந்த வடிவத்துல இருக்கேன் அப்படிங்கிற. சரி, மாசத்துல ஒரு 2 நாளாவது அந்த மனோரதம், அந்த ரதத்தை வந்து வெளியே சோவாடுறத உள்பக்கமா திருப்பிட்டா, அப்படி திருப்பி வச்சுன்னா இறைவனை நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும். அப்பதான் இறைவனுடைய கட்டளை எல்லாம் புரியும். அதுக்குதான் விரதங்களை இருக்க சொல்றாங்க. இப்படி அங்கங்க போகிற ரதத்தை வித்தியாசமான பார்வையில வினோதமா உள்பக்கமா போக வைக்கிறதுனால அது விசேஷ ரதம் அப்படிங்கிற விசேஷ ரதத்துடைய போக்கு. அதுதான் சுருக்கி விரதம் அப்படின்னு போடுறோம். விரதம், ஏகாதசி விரதம். அதோடைய போக்கு வந்து இதுவரைக்கும் கடவுளுக்கு கட்டளையிட்ட மாதிரி, எப்படி அப்படிதானே இருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்த்தா என்ன செய்வோம், அதை அதட்டும், அங்க போ, அங்க உட்காரு, இங்கவா, இதை எடுத்துட்டு போ, அப்படி ஆர்டர் பண்ணுவோம். இதே மாடல்ல தான் கடவுள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவோம்.
கடவுளே எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்னா நான் இதை தருவேன், தேங்காய் உடைப்பேன், பாஸ் ஆகிட்டா, இதெல்லாம் வந்து இறைவனை நாய் மாதிரி நடத்துற மாதிரி. அது அவரை வந்து உண்மையிலேயே மதிச்சு செய்யறது வேற. மதிச்சு நடந்து இப்போ எனக்கு எல்லாம் அவர் தான், எனக்கு அவர் தான் எஜமான், நான் அவருடைய தாசன் அப்படின்னா அந்த அணுகுமுறையில நடக்கிறது வேற, அந்த ரசத்துக்கு தக்க அது வேற. மற்றபடி ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வந்து வேண்டதுங்கிறது அந்த மாதிரி அது தரக்குறைவா. அப்ப இப்படியெல்லாம் கடவுளை வந்து வேலை வாங்கிட்டு இருந்தவங்க ஒரு நாளைக்காவது கடவுள் பேச்சை கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விரதம் அந்த தேர அந்த பக்கமா, அதாவது புத்தி இருக்கு, கடிவாளம் எல்லாம் இருக்கு, இருந்தா கூட கடவுள்கிட்ட கடிவாளத்தை கொடுத்திருக்கிறான் அர்ஜுனன். ஆனாலும் ஆர்டர் பண்ற மெத்தட்ல தான் அவன் இருந்தான். அந்த மாதிரி கட்டளையிடாம அவரு வண்டிய செலுத்த தெரிஞ்சவங்களுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். இப்போ அவர் வந்து நீ என்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டா அடுத்து நீ எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், இவ்வளவு பெரிய போராட்டமா அதா இதா எதையுமே நீ யோசிக்க வேண்டாம், வெற்றியா தோல்வியா அதை யோசிக்காத, லாபமா நஷ்டமா யோசிக்காத, ராஜ்யம் கிடைச்சதா கிடைக்கல எதையும் யோசிக்காத, என்கிட்ட ஒப்படைச்சிட்டா மீதி எல்லாம் நானே பொறுப்பா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த உணர்வை பெறத்தான் விரதம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க, ஏகாதசி விரதம். வண்டி எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து பூஜை அறை சமையல் கட்டு போகல, கிச்சன் பக்கம் போகாம கிருஷ்ணர் பக்கமா மனச பூரா வச்சிருந்தோம். அதுக்குதான் ஏகாதசி விரதம், விசேஷ ரதம், அது விசேஷமான போகம். இப்போ காலகாலமாகவே நாம இந்த மாதிரியே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம். கடவுளுடைய மேன்மை தெரியாம அவர்கிட்ட டீல் பண்ற மாதிரியே பயிற்சி ஆகி போச்சு. அது வந்து கொஞ்சம் பயம் இருக்கு, ஏன்னா அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கு. அதாவது ஒரு தெருவுல பேய் இருக்குன்னா அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஆனா அதோ பேய் மேல இருக்கிற அளவு நம்பிக்கை கூட கடவுள் மேல இருக்காது பொதுவா. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது ஒரு முறையில திருப்பணுங்கிறதுக்காக பல, அதாவது விரதம்ங்கிறது வைராக்கியம் கொடுக்குது வாழ்க்கையில. வைராக்கியம் வந்த பிறகு நல்லா தபஸ் பண்ணலாம், நிறைய சிரமங்களை நாம வந்து தாங்கிக்க முடியும். ஞானமும் வைராக்கியமும் உண்டாகிறதுக்கு விரதங்கள் வந்து சப்போர்ட்டா இருக்குங்கிற கீதை. இவன் வந்து மனதை வந்து அப்படிலாம் திருப்ப முடியுமா, நிறுத்த முடியுமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். காத்த கூட அடைக்கலாம், மின்னல் வந்தா கூட நான் ஒரு அம்பு போட்டா அது நின்றும், புயல் அடிச்சா ஒரு அம்பு போட்டா நின்றும், அப்படிலாம் நான் எந்த கையில வச்சிருக்கிறேன். ஆனா மனசை நிறுத்துன்னு சொல்றிய, அது எப்படி அந்த அந்த விஷயத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கும்போது, முயற்சி பயிற்சிகளால மனசை சரி பண்ணலாம் சொல்ற மாதிரி. அது கஷ்டம்தான், ஆனா இதுகளால முடியும்னு சொல்றாரு. அதுதான் ஞானம் வைராக்கியம் அந்த ரெண்டுக்கும் வேறா இருக்கிறது, ரூட் மாதிரி இருக்கிறது விரதம். விரதம் இருக்கிறதுனால ஒருத்தர் சாப்பிடுற விஷயத்துல விரதம் இருக்கிறார். நம்ம ஏகாதசினா பட்டினி கிடக்கிறதான் நினைக்கிறோம். அது வந்து ஒரு சின்ன பக்க விளைவு தான். அன்னைக்கு வந்து கடவுளை ரொம்ப நினைக்கிறோம், அதனால மறந்தாச்சு, சாப்பிட ஐடியா இல்ல, உலக கதைகளை பேச நேரம் இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்துலதான் விரதம். இந்த ஏகாதசினா சில ஊர்கள்லாம் பார்த்துருக்குறோம், அடுத்த நாள் சமைக்க வேண்டியதை இன்னைக்கே தயார் பண்ணி வெட்டி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அது குரங்கு வைராக்கியம் மாதிரி, மர்க்கட வைராக்கியம்னு சொல்லுவாங்க, கோசாமின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. நேரம் பத்தாத மாதிரி நடந்து கிடக்கும், கிருஷ்ணருக்கு நேரம் பத்தல அப்படிங்கிற அளவுக்கு வச்சு கிடக்கும். அதுதான் விரதம். ஹரே கிருஷ்ணா. ஏகாதசி விரதம்.